3 BHK, அதாவது ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய கனவா இருக்கும் அவங்களுக்கு. அதை நோக்கி அவங்க எப்படி பயணப்படுவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமா எடுக்க வேண்டிய ஒரு படத்தை, படம் ஃபுல்லா ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் சரத்குமாரும் சரி, தேவயானியும் சரி, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு, சரத்குமாருக்கு சிரிப்பே வரல, தேவயானிக்கு சிரிப்பே இல்லை படத்துல. சித்தார்த் வந்து என்னென்னவோ பண்றாரு, படிப்பு ஏறாம படிக்கிறதுக்காக என்னவோ பண்ணி படிக்கிறார், ஆனா மைண்ட்ல நிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர். தன்னால எனக்கு பிடிச்ச ஒரு படிப்பு படிக்க முடியலன்ற ஒரு வருத்தப்படுறாரு, அதையும் முழுமையா வெளிப்படுத்தல. தங்கச்சி கேரக்டர்ல மீதா ரகுநாத் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கை கோட்டை விடுது. இப்படி படம் ஃபுல்லா ஒப்பாரி சீன்களாவே, ஒரு அழுகாட்சி சீன்களாவே வந்து வச்சு இந்த 3 BHK, அதாவது அவங்க ஒரு வீடு வாங்குறதுல அவங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவு ஒரு விஷயங்கள் வெளியில கொண்டு வரலாம். ஒரு நகைச்சுவையை கொண்டு வரலாம், சித்தார்த் காலேஜ் படிக்கும் போது அங்கிருந்து ஏதாவது ஒரு கொண்டு வரலாம், ஒரு காதல் காட்சி வச்சிருக்கலாம். அதாவது காதல் காட்சினா படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு வருது, கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதே பொண்ணு வருது. இது வந்து லவ்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. படத்துல அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயமும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு திரைக்கதையில ஒரு 3 BHKன்றது ஒரு நல்லா வர வேண்டிய, ஒரு பாசிட்டிவா வர வேண்டிய ஒரு படம். படம் ஃபுல்லா அழுகாட்சியாவே எடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்து சூரிய வம்சத்துடைய செகண்ட் பார்ட்டா தான் தோணுது. எல்லாம் இழந்த சரத்குமாரும், வேலையை இழந்த தேவயானியும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எப்படி கஷ்டப்பட்டு மறுபடியும் சொந்த வீடு வாங்குறாங்கன்ற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வருது இந்த படத்துல. இதெல்லாம் இல்லாம இந்த 3 BHK எடுத்திருந்தா, ஒரு ஜனரஞ்சகமா எடுத்திருந்தான். சமீபத்துல வந்த ஒரு குடும்பஸ்தன் ஆகட்டும், ஒரு குட் நைட் ஆகட்டும், இதுல அவங்களும் மிடில் கிளாஸ்ல கஷ்டப்படுறதுதான். பல விஷயங்கள் அதுக்குள்ள பேசியிருப்பாங்க. அந்த குடும்பஸ்தன் படத்துல பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், கடன் வாங்குறான், அதை அடைக்க அவன் எவ்வளவு கஷ்டம், ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு நம்ம வந்து ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாவும், நம்ம ஆதங்கப்பட ஒரு விஷயமும் பல விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை எதுவுமே காட்டாம இந்த படத்தை இயக்குனர் வந்து இந்த படத்தை வரும் அழுகாட்சி படமாகவே எடுத்து வச்சிருக்கிறாரு, இந்த 3 BHK படத்தை.